ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் தொக்கு இப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பல் பூண்டு எடுத்துருக்கேன். தக்காளியை உரலில் வச்சு நச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பூண்டையுமே நச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை கழுவிட்டு கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். வானல் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஜீரகம் போட்டு பொரிக்க வச்சுக்கலாம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். ஸோ ஓகே, வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பூண்டையுமே இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக நம்ம தக்காளி நல்லாவே வதங்கி சுருண்டி வரும். ரொம்ப எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி பண்ணால் தான் கத்திரிக்காய் தொக்கு நல்லாயிருக்கும். இது கூட நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் ஒரு 3/4 நல்லா வேகணும். அந்தளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சு கூட மூடி போட்டு அடிக்கடி திறந்து வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இப்படி பண்ணும்போது சீக்கிரமாக அந்த கத்திரிக்காய் நல்லாவே வெந்து வரும். ஸோ கத்திரிக்காய் நல்லாவே வதங்கியிருக்கு. இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதையுமே அந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, இன்னுமே கத்திரிக்காய் முழுமையாக வேகலை, அதுக்காக இந்த தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து இது பண்ணும்போது நல்லாவே ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இன்னுமே ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் கத்திரிக்காய் ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஒரு தொக்கு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, கத்திரிக்காய் ஒரு தொக்கு அளவுக்கு வந்திருக்கு நமக்கு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொத்தமல்லி தழை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், கத்திரிக்காய் தொக்கு ரெடி. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymoot e-shopping